தெளிவரவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். பாரதி கலைக்கழகத்தில் நான் பேசுறது இது முதல் முறை இல்லை. இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு பரிச்சயமானவர்கள். இந்த பாரதி கலைக்கழகம் என்பது கவிஞர்களை பட்டை தீட்டும் ஒரு உலைக்களம் என்று நான் சொல்லுவேன். இங்கு பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் பல ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் அருமையான கவிஞர்களை உருவாக்கிய கவிஞர் தேவநாராயணன், கவிஞர் இளந்தேவன், கவிஞர் வாவேசு, இப்படி எத்தனையோ கவிமாமணிகளை உருவாக்கி மகிழ்ந்த சுராஜ் அவர்களை நாம் ஒரு கணம் கூட மறக்க முடியாது. ஒன்று கேட்குறேன், இப்போ இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எல்லாரும் கவிஞர்கள். நீங்க உங்க கவிதையை படிக்கணும், நீங்க பேசணும்னு வந்திருப்பீங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் வந்து உட்கார்ந்து இந்த கழகத்தை 65 ஆண்டுகளுக்கு மேல் நடத்திய ஒரு ரசிகர் என்று சொன்னால் அது சுராஜ் ஒருவர் தான். அவர் கவிதை படிக்க வேண்டும், மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று அவர் நினைத்தே பார்த்ததில்லை. மற்றவர்களை கவிதைகள் படிக்க சொல்லி பாராட்டி சபாஷ் என்று அவர்களை தட்டி கொடுத்து வளர்த்த அந்த தயாநிதியை நாம் எப்படி மறக்க முடியும்? அவருக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்ளுகிறேன். சுராஜ் விட்டு சென்ற சுடரை உயர்த்தி பிடித்து இன்னும் நடத்தி கொண்டிருக்கின்ற குமரி செழியன், கவிமாமணி குமரி செழியன், கவிமாமணி இளைய எழிலன், இவர்களை எல்லாம் நான் மனமாற வணங்குகிறேன். வைணவ இலக்கியத்திலும் குறிப்பாக கம்பனிலும் ஆழ்வார்களிலும் தோய்ந்து ஆய்ந்த நம்முடைய பெரியவர் கலியன் சம்பத் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போல இன்று எனக்கு அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சகோதரி முனைவர் ஞானஜோதி அவர்கள். எனக்கு பழக்கமில்லை, நான் அவரை இதற்கு முன் சந்தித்ததில்லை. ஆனால் அவரை பற்றிய குறிப்புகளை படித்து பார்த்தேன். அவரும் நிறைய படிச்சிருக்கார். நிறைய படித்திருக்கிறார் என்பதை விட படிப்பிக்கும் படிப்பை படித்திருக்கிறார். அதுதான் ரொம்ப, நான் எப்போதுமே ஆசிரியர்களை அதிகம் மதிக்கிறவன். ஆசிரியர்களை எங்க பார்த்தாலும் வணங்குகிறவன். ஏன்னா அவங்க தான் உருவாக்குறாங்க சமுதாயத்தை. படிப்பிக்கும் படிப்பு, கல்வியியல், அதில் படித்திருக்கிறார். அதே போல அவரும் நம்மாழ்வார் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு ஆழ்வார் இலக்கியங்களில் ஈடுபட்டவர் என்பதை அறிந்து நான் மகிழ்கிறேன். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் கம்மியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நான் எப்பவுமே அதை பத்தி கவலைப்பட்டதில்லை. இல்லை, ஒரு 4 பேர் வரட்டும், அப்புறம் பேசுங்க. நான் பேசுவது எனக்காக மட்டும்தான். நான் எனக்காக பேசிக் கொள்ளுகிறேன். கேட்பவர்கள் கேட்கட்டும். நான் இப்ப பேசுறேன்னா நான் என்ன உணர்கிறேனோ, என் மனசுல என்ன எழுச்சி ஏற்படுகிறதோ அந்த எழுச்சியை நான் அப்படியே கொட்டுறேன், பகிர்ந்து கொள்ளுகிறேன். எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 1885 நினைக்கிறேன், ஒரு வரலாற்றில் ஒரு திருப்பு முனை, இந்திய வரலாற்றில் ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு 5 பேர் ஆரம்பிச்சாங்க ஒண்ணு. அதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். 5 பேர் அமர்ந்து, தாதாபாய் நவ்ரோஜி, டேவிட் ஹியூம் என்ற ஒரு வெள்ளைக்காரர், மதன் மோகன் மாளவியா, இப்படி ஒரு 5 பேர், அவ்வளவுதான். அந்த 5 பேர் ஆரம்பித்த ஒரு இயக்கம் எவ்வளவு பெரிய இயக்கமாக சுதந்திர போராட்டத்தில் வளர்ந்தது என்பது நமக்கு தெரியும். அவ்வளவு எதுக்குங்க, ஒரே ஒரு ஆள் எழுத்தாப்புல அவனை பார்த்து ஒருத்தர் பேசினார். அதுதான் இன்னைக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு வேத நூலாக இருக்கிறது என்றால் பகவத்கீதை. ஒரே ஒருத்தன் தான் எழுத்தாப்புல. அதனால நிறைய ஆடியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த அவனே கவி சக்கரவர்த்தி என்ற தலைப்பை நான் ஏன் கொடுத்தேன்னா, அந்த தலைப்பில் ஒரு 9 கட்டுரைகளோட நான் முகநூலில் தொடர்ந்து எழுதினேன். அதை சொன்னதும் சொல்லாததும் என்ற நூல்லையும் வெளியிட்டிருக்கேன். இதை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு பட்டங்கள் மலிந்து விட்டன. நிறைய பேர் கவியரசர், கவி பேரரசர், முட்டா கவி சக்கரவர்த்தி எல்லாம் போட்டுக்கிறாங்க. தப்பு இல்லை, பண்ணட்டும். ஆனால்
மறந்துவிடக்கூடாது. என்றைக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒருவன் தான். இதை நினைவுபடுத்துவதற்காக, நானே அடிக்கடி எனக்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக, எங்கேயாவது நான் வந்து கம்பனோட பெரிய ஆள்னு நினைப்ப எனக்கு வந்துடக்கூடாது பாருங்க. நோபடி கேன் பீட் ஹிம். ஹி இஸ் த பெஸ்ட். கவி சக்கரவர்த்தி. இப்போ கவிங்கிறோம், மகாகவிங்கிறோம். மகாகவி பாரதியார். என்னங்க வித்தியாசம்? ஒரு கவிஞனுக்கும் ஒரு மகாகவிஞனுக்கும் நிறைய சொல்லியிருக்கேன் நான். பட் ஆனால் ஒன்று நினைச்சு பார்ப்போம். சாதாரண விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ நம்மளுடைய உடல் சார்ந்த வாழ்க்கை, இதற்கான தேவைகள், இதை பற்றி சிந்தித்துக் கொண்டு இந்த 5 புலன்களால் அனுபவிப்பதை மட்டுமே உள்வாங்கிக் கொண்டு அதை பற்றிய படைப்புகளை தருகின்ற கவிஞன். ஆனால் இதையெல்லாம் கடந்து மகத்தான விஷயங்களை, இந்த புலன்களுக்கும் புலப்படாத விஷயங்களை, செய்திகளை, புலனுகர்வு செய்ய முடியாத செய்திகளை, இந்த பிரம்மாண்டத்தை, இந்த பிரபஞ்சம் என்ற மகத் என்று சொல்லுவார்கள் வடமொழியில், அந்த மகத் பற்றி சிந்திப்பவர்கள் தான் மகாகவிஞர். அதனாலதான் தன்னுடைய காவியத்தை தொடங்கிய கவி சக்கரவர்த்தி உலகம் யாவையும் தாமுளவாக்கலும். அதாவது ஆரம்பமே ஒரு சின்ன கடுகுல ஆரம்பிக்கலாமா? இந்த பிரபஞ்சம் எவ்வளவு விரிந்தது அங்க ஆரம்பிக்கிறான். அதனால்தான் மகாகவி. இப்போ சாதாரணமா வந்து ஒரு செய்தி சொல்லும் போது இந்த மகாகவிகள் வாக்குல மகத்தான விஷயங்கள் தானே வந்து விழும். ஒரு சின்ன நமக்கெல்லாம் தெரிஞ்ச உதாரணங்கள்ல ஆரம்பிக்கிறேன். நான் வந்து என்னுடைய என் வரலாறு, தன் வரலாறுன்னு சொல்லுவாங்களே, ஆட்டோபயோகிராஃபி, அந்த மாதிரி நான் என் வரலாறு என்று இந்த எலும்பும் சதையும் ஆன இந்த உடல் வாழ்கின்ற வாழ்க்கையை, நான் இந்த தாய் தந்தையருக்கு பிறந்தேன், இந்த ஊர்ல பிறந்தேன், இங்க படித்தேன், அப்படி எழுதல. கவிதையோடு நான் எப்படி மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் போயிட்ரி, கவிதையுடன் நான் என்னென்ன நேர்பாடுகளை பார்த்திருக்கிறேன் என்று எனக்கும் கவிதைக்குமான உறவை நான் அதை எப்பவுமே கவிதையிலிருந்து என்னை நான் பிரித்து கொண்டதில்லை. அதைத்தான் என்னுடைய தன் வரலாறா எழுதியிருக்கேன். அந்த வரலாறுல என்ன அறியாம ஒரு 2 கேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. ஒன்று வந்து புத்தி சிகாமணி, இன்னொன்று மனோன்மணி. ஒன்றும் இல்லை, ஆல்வேஸ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த இன்டெலெக்ட் அண்ட் த ஹார்ட் இல்லையா? அறிவு ஒன்று சொல்லும், மனசு வேற ஒன்று சொல்லும். இப்போ இந்த கவிதையில் இந்த ரெண்டுமே மோதிக்கும். இந்த புத்தி சிகாமணிங்கிற கேரக்டரை எனக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தா, புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை செய்யுது 5க்கு பின்னாலே வந்த பிள்ளை, இது 6வதாய் வந்த செல்ல பிள்ளை. கண்ணதாசன் பாருங்க, அவரை கண்ணதாசன் தானே சார்? அதாவது ஒரு கவிஞனுடைய அவன் சாதாரணமான ஒரு விஷயத்தை பற்றி எழுதுகிறான். ஒரு சீன், அந்த இதில் அந்த சிச்சுவேஷன் அதுக்கு எழுதுறான். அப்போ அவன் வரியா அம்மா வந்து விழற ஒரு மகத்தான விஷயம் பாருங்க. 5க்கு பின்னாலே வந்த பிள்ளை, 5 புலன்களையும் தாண்டி 6வது அறிவு என்று சொல்லுகிறோமே, அதுதான் புத்தி சிகாமணி. 6வதாய் வந்த செல்ல பிள்ளை. இப்படி ஒரு கவிஞன் நினைத்து சொல்ல வேண்டும் என்பதில்லை. 5 குழந்தைக்கு அப்புறம் பிறந்த 6வது குழந்தைங்கிற சாதாரண அர்த்தத்திலேயே அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய மகத்தான அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா, அவள் செந்தமிட்டேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். இந்த பாட்டு நமக்கெல்லாம் தெரியும். டி.ஆர். மகாலிங்கம் அருமையா பாடியிருப்பார். கண்ணதாசன் தான் அவரோட சொந்த படம் மாலையிட்ட மங்கை. அதில் கண்ணதாசனுக்கு எப்பவுமே ஒரு இது என்னன்னு கேட்டால், அவருக்கு வந்து இந்த ஹீரோயின்லாம் சும்மா ஒரு சடங்கு. அவர் மனம் எப்பவுமே கண்ணன்ட்ட தான் லயித்திருக்கும் இல்லையா? எம்ஜிஆர் சாவித்திரி ஏதோ பாடுறாங்கன்னா, கண்ணனுக்கு எத்தனை கோவிலோன்னு ஆரம்பிப்பார் அவர் இல்லையா? கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும். இந்த ஹீரோ பேரை சொன்னாலா மாறும்? இல்லை. அவர் நினைப்பெல்லாம் அங்கே, இவங்க சும்மா ஒரு சிம்பிள் அவ்வளோதான். பட் அவர் நினைப்பெல்லாம் அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த செந்தமிழ்த்தேன் மொழியாள் பாட்டில் பார்த்தீங்கன்னா, மேகத்தை கூந்தலாய் முடித்தவளோ
இல்லையா? அப்புறம் நட்சத்திரங்களை அதில் அணிந்தவளோன்னு வரும். எங்க இந்த ஹீரோயினாது யாரு? பராசக்தி. அவர் யாரை பார்க்கிறார் அந்த கவிஞர்? அங்க யாரை தரிசனம் காட்டுகிறார்? பராசக்தி தரிசனம். பிரபஞ்சமாக விரிந்திருக்கும் அந்த பராசக்தி மேகங்களை கூந்தலாக வைத்துக் கொண்டு விண்மீன்களை எல்லாம் அணிந்து கொண்டு. நீங்க பாரதி கிட்ட ஒண்ணு பார்க்கலாம். நான் கம்பர்ட்ட வரதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மா பிரியாம்பிள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு சின்னஞ்சிறு கிளியே, இல்லையா? தெரிஞ்ச பாட்டு தானே. ஆனா அதுல தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. சின்னஞ்சிறு கிளியே ஒரு குழந்தையா கண்ணனை பார்த்து பாடுறார் பாரதியார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஆனா அதுக்கு ஒரு குறிப்பை எழுதியிருக்கார் பாரதியார். என்ன குறிப்பு தெரியுமா? பராசக்தியை கண்ணமாவாக பாவித்து எழுதியது. பராசக்தி தாங்க அது. அவருக்கு பராசக்தி வேற இல்லை, கண்ணன் வேற இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு பண்ணுவார் பாரதியார். பாரதியார்ட்ட நம்ம சிலதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஓம் சக்தி இந்த பாட்டு, நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பூன், சொல்லுங்க, பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவன் பார்வைக்கு நேர் பெறும் தீ, வஞ்சனையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர், இவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இதுக்கு ஒரு பின்குறிப்பு இல்ல, முன்குறிப்பு எழுதுறார் பாரதியார். பாரதியாரோட சீனி விஸ்வநாதன்கிறவருக்கு நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோங்க. இதெல்லாம் நமக்கு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கார். அந்த முன்குறிப்புல பாரதியார் என்ன எழுதுறாருன்னா, இந்த பாடல் யாரை பத்தினது? இப்ப நான் சொன்ன நாராயணன் ஆகிய கடவுளை பற்றியது. இதற்கு நாம் சக்தி நாமம் சாற்றி இருக்கிறோம். யார் சார் சொல்ல முடியும்? You cannot understand Bharati easily. Very difficult. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, கவிஞர்கள், மகா கவிஞர்கள் அவர்கள் வாழ்கின்ற தளமே வேற. இப்போ ராமகாதையோட பெருமை, இங்க வைணவத்தில் ஆழங்கால் பட்ட படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் ரொம்ப பேச முடியாது. இருந்தாலும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் ஒரு அருமையான வரி வரும். என்ன வரி சொல்லுங்க பார்க்கலாம்? கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. இதுல என்னன்னா, ராமபிரான் சும்மா படிக்கிறதுக்கு இல்லை. கம்பராமாயணம் என்பது படிப்பதற்கு இல்லை. ஸ்டடி. ரீடு வேற, ஸ்டடி வேற. அதனால்தான் வாவேசு ஐயர் என்ற ஒரு மிகப்பெரிய ஞானி எழுதும்போது அவர் கம்பராமாயணம் எ ஸ்டடி அப்படின்னு தான் தன்னுடைய நூலுக்கு பேர் கொடுத்தார். கம்பராமாயணம் எ ஸ்டடி. பயிலப்பட வேண்டியது, படிக்கப்பட வேண்டியது இல்லை. அதை பயிலணும். கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர் கிதயம் கழியாதே. அதாவது நம்ம கற்க வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல கம்பனை எடுத்து படிக்க வேண்டும். அதான் கல்விக்கு அடையாளம். அதனாலதான் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு கல்விக்கு அடையாளமாக கம்பனை பாரதி காட்டுகிறான். இப்ப நான் முதல்ல ஆரம்பிச்சேன்ல, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும். அதுல பாருங்க, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். யாரு? அவர். அவர் அவர் ஒரு சொல்லுங்க. அவர் அவர்னு ஒரு சொல் நிக்கணும் அங்க. ப்ளீஸ் டோன்ட் கோ பாஸ்ட் தட். நில்லுங்க. அவர் யாருங்க? அந்த அவர் எப்பவுமே ஒரு பூட்டு போட்டுருவான் கம்பன், சாவியை இன்னொரு இடத்துல வச்சிருப்பான். இதான் மறை நூல்களாக இருக்கின்ற நூல்கள்ல இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பூட்டு ஒரு இடத்துல இருக்கும், சாவி இன்னொரு இடத்துல இருக்கும். அந்த சாவி எங்க வரும் தெரியுதா? எங்க இருக்கு அந்த சாவி நட்டு? அவர் யார் என்பதை எங்க சொல்றான் அவன்? அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு போல், இல்லையா? அங்க என்ன சொல்றான் அவன்? கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதியாவார். அவர் என்பர். அந்த அவர் என்ப அப்படின்னு அவன் அங்க போட்டதுக்கு அந்த கடவுள் வாரத்தில் இருக்கிற அந்த அவர், அதை கொண்டு கூட்டி பார்த்தாதான் அதோட அர்த்தம் விளங்கும். பரம்பொருளை
எல்லாமாகிய பரம்பொருளை, எல்லாவற்றையும் கடந்த பரநிலையை அவன் உபாசிக்கிறான். அதே மாதிரி இப்போ நான் ஏன் ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போது நிறைய பேருக்கு என்ன நான் திருப்பி திருப்பி இதையே சொல்றானேன்னு தோணும். வாரியார் சுவாமிகள் அவர் ரொம்ப பெரியவர். எப்பவுமே ஆரம்பிக்கும் போது கைத்தால நீரைக நீ அப்பமோடவல் போரி அது பாடாம ஆரம்பிக்க மாட்டார். அந்த மாதிரி நான் தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல் சொல்லாம என் பேச்சை தொடங்குறது இல்லை. இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்னு கேட்டா அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். என்ன ட்ரிகர்னா, சில விஷயத்தை நம்ம அப்படி மனசுல வாங்கிட்டு அதை சொல்லிட்டோம்னா நம்மளை ஒரு அனுபவ கடத்தல் will transport us to that. நான் என்னை இப்ப நான் ஏதோ பாரதிய கலைக்கழகத்தில் ஒரு 10 பேருக்கு நடுவில் நின்று பேசுறேங்கிற உணர்வு இல்லாமல் அப்படியே ஒரு ஜேர்னி வித் கம்பன், கம்பனுடன் ஒரு யாத்திரை. ப்ளீஸ், அதனால தான் உங்களை நான் இப்போ கேட்டுக்கிறேன், இன்னொரு 20 நிமிடங்கள், அரை மணி நேரம் கம்பனுடன் நாம் ஒரு யாத்திரைக்கு தயாராக செல்வோம். அந்த யாத்திரைக்கு நான் உங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போறேன். இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச கம்பராமாயணத்தில் பாட்டு தான், ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆளனி போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புழி வெங்கானம் நன்னி புண்ணியத் துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன் என்றாள். அதுக்கு இவர் பதில் சொல்றார் ராமபிரான். மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன், மின்னொளிர் காணமின்றே போகின்றேன் விடயம் கொண்டேன். இதுல ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து அக்கு வேற ஆணி வேறையா எல்லா உரையாசிரியர்களும் எழுதிட்டாங்க. ஆனா ஒரு சொல்லுக்கு மட்டும் ஜாஸ்தி உரை இல்லைங்க. இந்த அப்பால் என் இனி உறுதி அதை விட்டுருவாங்க. அது ஒரு ஏதோ மீட்டருக்காக போட்ட வார்த்தைகள். மகாகவிகளுடைய கவிதைகளில், வணக்கம்மா, மகாகவிகளின் கவிதைகளில் ஓர் அக்ஷரம் கூட அனாவசியமா இருக்க முடியாது. என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன். அந்த என் இனி உறுதி என்ன, அப்பால் என்ன? அப்பால்னா என்ன, அப்பால்னா இப்பால்னா என்ன? அதோ அதுக்கு அப்பாலங்க அங்க, இப்பால்னா இங்க இல்லையா? இந்த அங்க இங்க விளையாட்டு இருக்க, அது திருவள்ளுவர்ல இருந்தே ஆரம்பிக்குங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகிய அங்கு. அப்ப 2 சொல்றாரு பாருங்க, அவ்வுலகம் இவ்வுலகம்னுட்டு. கண்ணதாசன் மட்டும் என்ன குறைஞ்சவர? அவ்வுலகம் சென்று வந்தேன் அமிர்தம் குடித்து வந்தேன் பார். அதனால இது நம்ம மரபு சார்ந்து வருகிறது. 2 உலகம், இருவேறு உலகத்து இயற்கைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த 2 விதமா நான் இப்ப சொன்ன டிரான்ஸ்போர்ட்டட் டு a different plane. ஸோ 2 நிலை இருக்கிறது. ஒரு நிலை பரநிலை என்றும் இன்னொன்று லௌகிகம் என்றும் சொல்லுவார்கள். பாரமார்த்திகம் லௌகிகம் என்று வடமொழியில் சொல்வார்கள். இப்போ பாரதிக்கு வந்தா பராசக்தியை சொல்லும் போது கணம்தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும். அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கணம்தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும், கணம்தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும், கணம்தோறும் நவநவமாம் களிப்பு தோன்றும், கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ ஆங்கே. ஆங்கே தாங்க அடிக்கு சில வார்த்தைகளை நம்ம அப்படி விட்டு போயிடக்கூடாது. நில் கவனி போர்டு போடுவாங்க இல்லையா, ஸ்டாப் லிசன் அண்ட் தென் ப்ரொசீட். நில் கவனி காதலி இல்லை, நில் கவனி செல். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலும் நிற்கணும். அப்படி நிற்க வேண்டிய ஒரு வார்த்தை ஆங்கே. கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ ஆங்கே கணம்தோறும் ஒரு புதிய வண்ணம் காட்டி காளிபரா சக்தி அவள் கழிக்கும் கோலம், கணம்தோறும் அவள் பிறப்பாள் என்று மேலோர் கருதுவதன் விளக்கத்தை இங்கு காண்பாய். அந்த ஆங்கேக்கு இந்த இங்க கொண்டு போய் முடிச்சு பண்ணும். எப்படி ஒரு இதை படிக்க அணுகுமுறை, அப்ரோச். அந்த ஆங்கே வேற, இந்த இங்கு வேற இல்லையா? எங்க பராசக்தி கணம்தோறும் ஒரு புதிய வண்ணம் காட்டி கழிக்கின்றாள், அதை மேலோர்கள் இங்க விளக்கம் இங்க கொடுக்கறாங்கிறார். இப்படிதான் 2ஆ பிரிக்கிறாங்க அவங்க. இதனால தான் நான் இதை எதுக்கு சொன்னா, என் இனி உறுதி அப்பால் அதுல இருந்து வருது. இந்த அப்பால் எங்கன்னு கேட்டா, நம்ம திருவவதார படலத்துக்கு போனோம். திருவவதார படலத்துல தசரதன் மகனாக நான் வருகிறேன் அப்படின்னு உறுதி கொடுக்கிறான்.
நான் தயரதன் மகனாக வருகிறேன் என்று உறுதி கொடுக்கிறான். அந்த கலுழனில் வந்து இறங்கி அந்த காட்சி அப்படியே பிரம்மாண்டமான காட்சியை காட்டுறார் திருவவதார படலத்தில். முனிவர்கள்லாம் போய் முறையிட போறாங்க, தேவாதி தேவர்கள்லாம் போறாங்க. அப்ப கலுழன்ல வந்து இறங்கி அப்படி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து இவங்க முறையிட்ட உடனே நான் தயரதன் மகனாக வருகிறேன் என்று தந்த உறுதியை இப்போது நினைவுபடுத்துகிறான். என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். நேயா எங்க அப்பா கொடுத்த கட்டளையாது இல்ல, நானே எனக்காக ஏற்படுத்தி கொண்ட சங்கல்பம். நான் போக வேண்டும். இதாங்க மகாகவி. இன்னும் அதாவது மகாகவிங்கிறதுக்கு ஒரு சின்ன 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். இன்னொன்னு பாருங்க, இயற்கை காட்சிகளை பாடாத கவிஞர்களே இருக்க முடியாது. இயற்கையோடு ஒன்றியவர்கள் கவிஞர்கள் இல்லையா? வெதர் இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஆர் காளிதாசன், அந்த இயற்கையை பாடித்தான் ஆகணும். கம்பர் மட்டும் விதிவிலக்கா என்ன? கம்பராமாயணத்திலேயே ரொம்ப அதிகமான கவிதை சுவை மிகுந்த பாடல்கள் என்னன்னு கேட்டா, சூரிய உதயமும் நிலா உதயமும் சூரிய அஸ்தமனமும் நிலா அஸ்தமனத்தையும் கம்பன் பாடியதை போல் யாரும் பாடி இருக்க முடியாது. அதுல ஒரு பாட்டு நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, அவனுக்கு வந்து கவிதை சுவை என்று சொல்லும் போதே தத்துவமும் கலந்து இருக்கும். துறக்கமே முதலவாய தூயன யாவையேனும் மறக்குமா நினையலம்மா. அந்த பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதுல என்ன சொல்லுவான்? வரம்பில தோற்றும் மாக்கள் பிறக்குமார் இதுவென்பான் போல் இறக்குமார் இதுவென்பான் போல் இறந்தனன், பிறகு பிறக்குமார் இதுவென்பான் போல் பிறந்தனன் அப்படின்னு முடிச்சுட்டான்னா அவன் கம்பன் இல்ல. பிறக்குமார் இதுவென்பான் போல் பிறந்தனன் பிறவா வெய்யோன். அங்கதான் ஏந்து நிற்கிறான். சும்மா ஒரு போக்கு காட்டுறான் பாருங்க. இந்த சூரியன் இந்த உலகத்துல உயிரினங்கள்லாம் எப்படி செத்து போறது, எப்படி வந்து பிறக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சும்மா ஒரு ஜுஜுபி அதை காட்டுறதுக்காக கதிரவன் என்ன பண்றானா, அப்படி இறக்குமாறு தான் வந்து விழுவதும் பிறக்குமாறு தான் வந்து பிறப்பதுமாக ஒரு போக்கு காட்டுகிறான். ஆனால் அவன் பிறவாவையோன், அவன் எதுவும் விழறதில்லை எழறதில்லை. நம்ம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். பூமி சுத்தி கொண்டிருப்பதனால் கதிரவன் எழுவது போலவும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன அது இந்த ஆளுக்கு சயின்ஸ் தெரியாதா? கோப்பர்னிக்கஸ் வந்து சொன்னப்புறம் தான் நமக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுதா? இல்ல, கம்பனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பிறவா வெய்யோன்னு போட்டான். வெய்யோன் அங்கதான் இருக்கான், நம்ம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அவன் பிறப்பது போலவும் இறப்பது போலவும் நமக்கு தோன்றுகிறது. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய ஆத்மா அழிவதில்லை, பிறப்பது போலவும் இறப்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறான் கம்பன். திருவள்ளுவரிடமிருந்து உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அடுத்த குறிப்பு சபாஷ். அடுத்த குறிப்பு நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ கூட திருவை பாபு அவர்கள் பேசினார். பேசும்போது கம்பனை மானுடன் என்று பாரதியார் அழைத்தார். அதற்கு காரணம் மனித இலக்கணத்தை கம்பர் வகுத்து கொடுத்தார் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அதில் இன்னொரு ஆழமான பொருள் இருக்கு. கம்பன் என்றொரு மானுடன் என்ன பாரதி சொன்னதுக்கு ஒரு ஆழமான பொருள் இருக்கு. அந்த ஆழமான இது சாவி பூட்டு எங்கன்னா கம்பன்ட்ட. மானுடம் வென்றது பார்த்தீங்களா? பார்த்தீங்க எத்தனை பேர் இந்த மானுடம் வென்றது அம்மான்னு சொல்றாங்க. புக்கே வந்துருத்துங்க. தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க எந்த பதிப்புல அப்படி இருக்குன்னு. மானுடம் வென்றதன்றே, மானுடம் வென்றதன்றே. எல்லா ஆத்தென்டிக் பதிப்புலையும் நீங்க கம்பராமாயணத்தை பார்த்தா அந்த வரி வந்து மானுடம் வென்றதன்றே. ஆனா நம்ம நூலே நிறைய வந்துடுது மானுடம் வென்றது அம்மான்னு போட்டு. இதை மாத்தினா எவ்வளவு பெரிய கோளாறு வந்துருங்க. அந்த அன்றே வந்து அசை சொல் இல்லை. அந்த அன்றே ஒரு சாதாரணமான அசை சொல் இல்லை. அது அவ்வளவு சுலபமா நம்ம மாத்திர முடியாது. இப்ப பாருங்க, எப்ப மானுடம் வென்றதுன்னு சொல்றான். இது எங்க வருது தெரியுமா? ராவணனை வதம் செய்த பிறகு வந்த ஒரு பாட்டு இல்லை இது. இது எங்க வருது? கிஷ்கிந்தா காண்டத்திலே வருது. கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவன்
இன்ட்ரடக்ஷன் ஆகுது இல்லையா, அந்த சமயத்தில் வர பாட்டு. அந்த பாட்டில் என்ன சொல்றான்னு கேட்டா, தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம், தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம், தேவரன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானிடராகி மன்னோ, ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்களாதி வேறுள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதன்றே. அந்த அன்றே அசை சொல் இல்லை, நம்மை காலத்தையும் வெளியையும் கடத்தி கொண்டு சென்று காட்டுகின்ற ஒரு விசை சொல். அந்த எப்ப முனிவர்கள் போய் அவங்கிட்ட வரங்கேட்டு அவன் கல்வெழுல வந்து நான் தசரதன் மகனாக பிறப்பேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அன்றே மானுடம் வென்றது. அன்றே மானுடம் வென்றது. ஏன்னு கேட்டா, உனக்கு சாகாவரம் நாம் கொடுக்க முடியாதுங்கிறான் பிரம்மன் ராவணன் கிட்ட அவனுடைய தவத்தை மெச்சி. அதை விட்டு வேற ஏதாவது கேளுன்னு எனக்கு இன்னனாரால் சாகாத வரம் வேண்டும்னு கேட்கிறான், ஒரு பட்டியல் போடுறான். அந்த பட்டியல்ல மனிதனை விட்டான், கேவலம் மானிட பூச்சி, அதனாலே எனக்கு மரணம் வரப்போடுன்னு அதை விட்டுட்டான். இதுதாங்க கோளாறாயிடும். இந்த ஒரு சின்ன கேப் கிடைக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்மால் விண்டோ, அது போறாதா, அதுல வந்துருவாங்க. அப்போ எந்த மனிதனை மனித பூச்சி அவனால் தனக்கு மரணம் நேரிடாது என்று நினைத்து மனிதனால் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தானோ ராவணன், மனிதனை சாதாரணமாக அவன் கருதி விட்டான் இல்லையா, அப்படிப்பட்ட மனிதனாகவே நான் பிறப்பெடுத்து வந்து மனிதனாகவே வாழ்ந்து அவனை வதம் செய்கிறேன் என்ற உறுதியை, சங்கல்பத்தை அவன் அங்க எடுத்துக்கிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா பல அவதாரங்கள்ல ராமாவதாரம் ஸ்பெஷல். என்னன்னு கேட்டா, நோ மிரக்கிள்ஸ். கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய மிரக்கிள்ஸ் பண்ணியிருக்கார், எல்லா அவதாரத்திலும் பண்ணியிருக்கார். ராமாவதாரத்தில் ரெண்டு விஷயம் தான் மிரக்கிள் மாதிரி தெரியும் உங்களுக்கு, அது மிரக்கிள் இல்லை. ஒன்று அவருடைய பாத தூளி பட்டவுடன் ஒரு கல் பெண்ணானது அகலிகை. அது அவர் பாத தூளியின் மகிமை, அவர் என்ன வேடம் போட்டாலும் பரம்பொருளுடைய பாத தூளியின் மகிமை மாறாது. இட் இஸ் நாட் அவரா நினைத்து செய்த ஒரு மிராக்கிள் இல்லை. அதே மாதிரி இந்த அம்பு வச்சு மராமரம் துளைத்தது, அது மிராக்கிள் இல்லை. இன்னைக்கு நீங்க ஜாக்கி சான், ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட பெருசாலாம் பண்றாங்க. ஸோ இது ஒரு பராக்கிரமம். அதனால மனிதனால் செய்யக்கூடிய விஷயங்களை மட்டுமே செய்து மனிதனாகவே வாழ்ந்து மனித உணர்வுகளுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு கொஞ்சம் கூட தான் மனிதன் இல்லை என்ற நினைப்பே இல்லாமல் இருந்து தன் சங்கல்பத்தை முடித்து ராவணனை வதம் செய்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அதனாலதான் மானுடம் வென்றதுங்கிறார். இந்த மனிதன் கேளுங்க, ஆமா இல்ல இல்ல இது வேற விஷயம். நான் இப்ப அதுக்கு வரல. இப்ப நம்ம தெரிஞ்சு இல்ல, நீங்க புரிஞ்சது நம்மளுடைய லைன் ஆஃப் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். ஒருவேளை நான் தெளிவா சொல்லலன்னு நினைக்கிறேன். ராமர் அவதாரம் எடுப்பதாக மகாவிஷ்ணு சங்கல்பம் செய்து கொண்டதை கொஞ்சம் கூட மீறாமல், தன் விதியை தானே மீறும் வழக்கம் அவன்கிட்ட கிடையாது. அதெல்லாம் நம்ம மனிதர்கள் வழக்கம். தான் எடுத்துக்கொண்ட விதிப்படி மனிதனாகவே வாழ்ந்த அவதாரம் ராமாவதாரம். அதனால நோ மிராக்கிள்ஸ். அப்படிப்பட்ட ஒரு இதுலயே அவர் நினைச்சிருந்தா என்னங்க மிராக்குலஸா இப்படி ஒரு கையை காமிச்சு ராவணனை அழிச்சிருக்கலாம்ல முதல்லயே. இதுக்கு ராவணனை விட்டு சீதையை கவர வச்சு போய் இவர் மண்ணே மரமேலாம் புலம்புறார் சீதையை பிரிஞ்சு. இதெல்லாம் தேவையானா தேவை. அந்த அவதாரத்தின் ரகசியம் அதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கிற அந்த மர்மத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவு நான் சொன்னேன். ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லிடுறா, அவர் போறாருல்ல. அவர் போறதுக்கு முன்னால என்ன பண்றார், அம்மாவை போய் பார்க்கணும். கௌசல்யா தேவியை பார்ப்பதற்கு வருகிறார். கௌசல்யா தேவி என்ன கற்பனையில என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா, பிரமாதமா ராஜாராமன் வருவான்னு நினைச்சுட்டு இருக்காரு இல்லையா. அப்படி முடியெல்லாம் சூடிக்க, இவங்களுக்கு எல்லாமே முடிசூட்டு விழா நடக்கும். கற்பனையில முடிசூட்டிய ராஜாராமனை கவரி வீச அப்படி எல்லாம் வருவான்னு நினைச்சா எப்படி வராராம், இழைக்கின்ற விதி முன் செல்ல இல்லையா. குழைக்க வெண் கவரியின்றி
கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக. அப்படி வராராம். சாதாரண வரிகளாங்க இது. இழைக்கின்ற விதின்னு ஒரு வார்த்தை போட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு தாங்க துட்டு. அது என்ன இழைக்கின்ற விதி? அதாவது அது முன்னால போறது விதி. அண்ணா நீங்க ஏதாவது சொல்லணும்னா கடைசியில எல்லா கேள்விகளும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகேயா? ஆமா. இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். இந்த விதி இப்போ நாங்க சபரிமலை நான் 30 வாட்டி போயிருக்கேன். அதுல இந்த பெரிய பாதைன்னு ஒன்று உண்டு. நானா போய் 10-12 வருஷம் ஆகுது. இப்போ எப்படி இருக்கு தெரியல. அப்பெல்லாம் பெரிய பாதை பாதையே கிடையாதுங்க. அது முதல்ல அந்த ஐயப்ப சேவா சங்கம்காரங்க என்ன பண்ணுவாங்க, எருமேலியிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு கூட்டமாக கையில் அருவாள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த செடி கொடிகளெல்லாம் வெட்டி வெட்டி ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டே போவாங்க. அந்த பாதையில் தான் அப்புறம் நடந்து போகணும். அது வருஷத்துக்கு வருஷம் மாறும், கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்காது. அவர்கள் போட்டு பாதையே தொடர்ந்து நாங்கள்லாம் போகணும். இதுதான் வழக்கம். இப்போ வாங்க, இழைக்கின்ற விதி முன் செல்ல, பாதை போட்டுக்கிட்டே போகிறது விதி. தர்மம் பின் இறங்கி ஏக. இப்போ இதுல என்ன நுட்பம்னு கேட்டா, 10 நிமிஷம் பேசலாமா? இந்த இப்போ பிரசன்ட்ல இருக்கும், பாஸ்ட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு இல்லையா? கடந்த காலம் ஒன்று இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. நிகழ்காலத்தில் தான் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நிகழ்வுகள். இப்போ இந்த நிகழ்காலத்தில் நாம் நிகழ்ந்து செய்கின்ற விஷயங்கள் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. கடந்த காலத்தில் நான் செய்த செயல்கள் எல்லாம் நாம் என்ன இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நிகழ்காலத்தை தீர்மானிக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டன, சுமத்துக்கிட்டன பாவ மூட்டை, புண்ணிய மூட்டை. இந்த பாவ புண்ணியங்களால் தான் நான் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் இப்போது இந்த பாவ மூட்டைகளையும் புண்ணிய மூட்டைகளையும் எப்படி கரைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை பொறுத்து என்னுடைய எதிர்காலம் அமைகிறது. என்னுடைய எதிர்காலத்தை எப்படி இதை வடமொழியில 3 விதமான கர்மாக்கள் சொல்லுவாங்க. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமின்ட்டு 3 பிரிவு. ஆனா வள்ளுவர் 2ஆ போட்டார். ஆகூழ் போகூழ். நம்மாளு கம்பனும் அதை 2ஆ வச்சுக்கிட்டோம். 2 பிரிவு தான். என்ன? இழைக்கின்ற விதி, பின்னால வர தர்மம். இதான் அது. விதி நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. இப்போ இதை நான் செய்து கொண்டிருக்கும் அது பாதை போட்டுக்கிட்டே போறது. ஐயப்ப சேவா சங்கம் பாதை போட்டுனே போற மாதிரி இதான் விதிங்க. அதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனா நான் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எனக்கு பின்னால் இருக்கின்ற நான் செய்த செயல்களின் ஒரு விளைவான தர்மம். இப்போ அந்த பழி பாதையில நாங்க போயிட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஏதோ வழுக்கித்துன்னு வச்சுங்க, பின்னால வரோம், அப்படி தாங்கி பிடிப்பான். அப்படி தர்மம் உங்களை தாங்கி பிடிக்கும். நீங்க ஒரு எங்கேயாவது வழுக்கினா நீங்க ஏற்கனவே நல்லது செஞ்சிருந்தா உங்க தர்மம் தலை காக்கும்ங்கிறதுக்கு அதான் அர்த்தம். எனவே தர்மம் உங்களுக்கு பாதுகாப்பாக பின்னால் வருகிறது. ஆனால் விதிதான் பாதையை இழைத்து கொண்டே போகிறது. இவ்வளவு பெரிய விஷயத்தை இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. அருமையா போட்டார். சரி, இவ்வளவும் ரொம்ப தத்துவார்த்தமா பேசியாச்சு. கவிதை ஆளுமை இருக்குல்ல, கவிதையில கம்பரை மிஞ்ச முடியாது. ஏன்னா அதனால்தான் அவனே கவி சக்கரவர்த்தி இல்லையா? சொல் ஆளுமை. தமிழுடைய சிறப்பு என்ன? தமிழ்ங்கிற வார்த்தையை நீங்க எடுத்தனாலே, நீங்க அந்த குழந்தைங்க கிட்ட போய் வாட்ஸ் யுவர் மதர் டங்குன்னு கேட்டால் தமிழ்னு தான் இப்போ சொல்லுவதை தவிர தமிழ்னு சொல்ற குழந்தைகளே ரொம்ப துர்லபம். தமிழ் என்பது அருமையான வார்த்தை. அது வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 இருக்கும் பாருங்க. தமிழ். இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் 3த்தையும் ஒரே ரசத்துல காமிக்கிறான் கம்பன். குகனுடைய வீரவசனம். அப்படி தூரத்துல படை எடுத்துன்னு வர மாதிரி இருக்கான் பரதனோட வரது. பரதன் அண்ணனை தேடி வரான். பட் குகனுக்கு அது தெரியாது. இங்கேயும் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு, படையெடுத்து வந்திருக்கான் தான் அண்ணனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீரவசனம் பேசுறான் குகன். கம்பர் பேசுறார் குகன் மூலமா. ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள வேடு கொடுத்தது பார் எனும் இப்புகழ் மேவீரோ நாடு கொடுத்தைய நாயகனுக்கிவர் நாமாடும் காடு கொடுக்கிலராகி எடுத்தது காடீரோ.
இந்த வல்லினம் எப்படி பேசுது பார்த்தீங்களா? அஞ்சன வண்ணனின் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே உஞ்சிவர் போய்விடில் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ. இங்க மெல்லினம் எப்படி பேசுது பார்த்தீங்களா? இல்லையா? அதே மாதிரி ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. இங்க இடையினம். இப்படி 3 வல்லினம் வெள்ளினம் இடையினம் டாமினேட் பண்ணக்கூடிய சந்த ஒரே சந்தத்துல ஒரு சந்த விருத்தத்தை எப்படி அழகா கையாளுறான் பாருங்க கம்பன். இத கவிஞர்களாகிய உங்களுக்கு தெரியும், பொது ஜனங்களுக்கு இதோட இது புரியாது. கவிதை எழுதுபவர்கள் நீங்கள்லாம் இந்த சந்த விருத்தம் தான தன தன தான தன தன தானானா அது எழுதும்போது அதுலயே அந்த தாட தட தட தாட தட தடன்னு வல்லினத்திலையும் தான தன தனன்னு வெள்ளினத்திலையும் தார தர தர தார தர தரன்னு இடையினத்திலையும் எவ்வளவு அருமையா போட்டு காமிக்கிறான் பாருங்க. அதை சொல்றதுக்கு தான் நான் இதை சொன்னேன். இதுதான் கவிதையின் சூட்சுமம். அதனாலதான் ஏன்னா குகன் கிட்ட இந்த 3 இதுவுமே உண்டு பாருங்க. இவ்வளவு வீரவசனம் பேசினவன் அப்படி கிட்ட வந்த உடனே பார்த்த உடனே நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தலை கொண்டான் துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். இல்லையா? அதான் இந்த ஆளை பார்த்தா நம்ம ஆளை பார்க்குற மாதிரியே இருக்குது. இவருக்கு பக்கத்தில் இருக்காரு, அவர் பார்த்தா இவர் பக்கத்தில் இருக்கிற ஆள் மாதிரி இருக்காரு. எனக்கு இவர் பின்னால பிறந்த எப்படியாவது பண்ணுவாரு. அது மட்டும் திசை நோக்கி தொழுதல் என்பது பின்னாடி வேற ஏதோ மதத்தில் வந்தது இல்லைங்க, இங்கேயே வந்துருக்கு. திசை நோக்கி தொழுதல் என்பது திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குகன் மூலமாக இந்த 3 விதமான குணங்களையும் கொண்டிருக்கும் குகன் எப்படி பேசுகிறான் என்பதை கம்பன் கவி சக்கரவர்த்தி நாடகம், கம்ப நாடகம். இப்படியெல்லாம் நாம் கம்பனை ரசிக்க வேண்டும். அதனால்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவனே கவி சக்கரவர்த்தி, மறந்து விடாதீர்கள். நன்றி.